இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். கோழிக்கோட்டைச் சேர்ந்த 42 வயது தீபக் அங்குள்ள ஜவுளி நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக வேலை பார்த்து வந்தார். கடந்த 16ஆம் தேதி வேலை விஷயமாக கண்ணூருக்கு சென்றுவிட்டு கோழிக்கோடு கேரள அரசு பஸ்ஸில் திரும்பிக் கொண்டிருந்தார். அதே பஸ்ஸில் பயணித்த ஷிம்ஜிதா முஸ்தபா என்ற பெண் தன்னிடம் தீபக் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறி ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அந்த வீடியோ கேரளா முழுவதும் வைரலான நிலையில் மனமுடைந்த தீபக் அம்மா அப்பாவிடம் அழுது புலம்பியுள்ளார். நான் வேணும்னே பண்ணல, தெரியாம கைப்பற்றிருக்கு, அவ வீடியோ எடுத்தது கூட எனக்கு தெரியாது என இரவெல்லாம் கூறிய தீபக் காலையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்தார். இந்த சம்பவம் கேரளாவில் காரசாரமான விவாதத்தை ஏற்படுத்தியது. காரணம், ஷிம்ஜிதா முஸ்தபா ஒரு யூடியூபர், வடகரா நகரைச் சேர்ந்தவர், ரெகுலராக வீடியோ மற்றும் போஸ்டுகளை பதிவேற்றம் செய்பவர். ஷிம்ஜிதா மலப்புரம் மாவட்டம் அரிக்கோடு பஞ்சாயத்து முன்னாள் வார்டு உறுப்பினரும் கூட. சோசியல் மீடியாவில் பிரபலமாக வேண்டும் என்பதற்காகவே திட்டம் போட்டு அந்த வீடியோவை எடுத்து பரப்பியுள்ளார் என நெட்டிசன்கள் கிழித்தனர். கட்சி வேதமின்றி காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், பாஜக என பல கட்சி தலைவர்களும் ஷிம்ஜிதாவின் செயலை கண்டித்தனர். கேரள முதல்வர் பினராயி விஜயன், கேரள டிஜிபி சந்திரசேகர் ஆகியோருக்கும் புகார் போனது. தீபக்கை தற்கொலைக்கு தூண்டிய ஷிம்ஜிதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தீபக்கின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஷிம்ஜிதா மீது கோழிக்கோடு போலீசார் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்தனர். பயந்து போன ஷிம்ஜிதா தலைமறைவானார். ஷிம்ஜிதா அடிக்கடி துபாய் செல்லும் பழக்கம் கொண்டவர். அதனால் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸையும் கேரள போலீசார் பிறப்பித்தனர். உடனே கோழிக்கோடு மாவட்ட கோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்டு மனு செய்தார். எந்த பலனும் இல்லை. இதனால் போலீஸ் கைது செய்துவிடும் என நினைத்த அவர் வீட்டிலிருந்து தப்பி ஓடினார். இந்த விவகாரத்தில் பாஜக தீவிரமாக களமிறங்கியது. ஷிம்ஜிதாவை காப்பாற்ற போலீஸ் முயற்சிக்கிறது என குற்றம் சாட்டி பாஜக தொண்டர்கள் கோழிக்கோடு எஸ்பி அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து போலீஸ் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஷிம்ஜிதாவை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. இந்நிலையில் வடகராவில் உள்ள உறவினர் வீட்டில் ஷிம்ஜிதா பதுங்கியிருப்பதாக போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. போலீசார் விரைந்து சென்று அவரை கைது செய்தனர். சோசியல் மீடியாவில் ஷிம்ஜிதா போட்ட வீடியோ வெட்டி ஒட்டி தயாரிக்கப்பட்ட எடிட்டட் வெர்ஷன். ஷிம்ஜிதா படம் பிடித்த ஒரிஜினல் வீடியோக்கள் அத்தனையையும் கைப்பற்றி ஆராய போலீசார் முடிவு செய்துள்ளனர். தீபக் வேண்டுமென்றேதான் இடித்தார் என ஷிம்ஜிதா சொல்வது உண்மையா, அல்லது தீபக் சொல்வது போல தெரியாமல் தான் கைப்பட்டதா என்பது வீடியோக்களை ஆராய்ந்தால் தெரிந்துவிடும் என கோழிக்கோடு போலீஸ் உயரதிகாரி கூறினார். ஷிம்ஜிதா ஏற்கனவே இதுபோன்ற சர்ச்சைக்குரிய வீடியோக்களை அப்லோட் செய்திருக்கிறாரா எனவும் போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட ஷிம்ஜிதாவை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து கோழிக்கோடு சிறையில் அடைக்கப்பட்டார். ஷிம்ஜிதா முஸ்தபாவுக்கு 35 வயது. 15 ஆண்டுகளுக்கு முன் திருமணமானது. முதுநிலை பட்டப்படிப்பு படித்த இஸ்லாமிய பெண் என்ற காரணத்துக்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அவரை வேட்பாளராக நிறுத்தியது. பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அவர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் அவர் அரசியலில் அதிக ஈடுபாடு காட்டவில்லை. மாறாக யூடியூபராக மாறி புது புது வீடியோக்களை போடுவதில் ஆர்வம் காட்டினார். அடிக்கடி துபாய் சென்றும் வீடியோ போட்டார். கடும் எதிர்ப்பு கிளம்பியது. யூடியூபராக பிரபலமாக வேண்டும் என தீவிரமாக செயல்பட்டு வந்த ஷிம்ஜிதா சர்ச்சை வீடியோவை பதிவிட்டு கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்.